வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நேந்திரப்பழம் பழுத்தது இருந்தது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நேந்திரப்பழம் பாயசம் பண்ண போகிறேன். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு, தேங்காய் போட்ட கறி, அதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நேந்திரப்பழம் பாயசத்துக்கு நம்ம நேந்திரப்பழத்தை வேக வச்சுக்கணும். அதை முதல்ல பண்ணிடலாம். நேந்திரப்பழம் நல்லா பழுத்துருது. ஸோ இந்த சைஸில் 2 பழம் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போது நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நேந்திரப்பழம் வந்து இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். ஸோ நல்ல பழுத்த பழம் ஆகிடுறதுனால இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து நேந்திரப்பழம் பாயசம் பண்ண போகிறேன். நேந்திரப்பழம்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வேகட்டும், மூடி வச்சுருவோம். ஆன் பண்ணிவிடுவோம். நேந்திரப்பழம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா 1 கப்பு தேங்காய் எடுத்துக்க போகிறேன். நார்மல் வாட்டர் விட்டு நான் வந்து நார்மல் தண்ணி விட்டு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுடுவோம். நாம் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். செகண்ட் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாலை பாருங்கண்ணா, தெரியும் உங்களுக்கு, நல்லா பார்த்தாலே தெரியுதா பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது, செகண்ட் தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. வெல்லம் வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வந்து நேந்திரம் பழம் வெந்திருக்கு. ஸோ அது ஆறட்டும். இப்போ நேந்திரம் பழம் இப்போ அளவு தெரியணும் அப்படின்னா, நேந்திரம் பழம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பிளெண்டர்லையும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த கூழை அளந்து பாருங்கள். இப்போ 1 கப்பு நீங்கள் அரைச்ச அந்த நேந்திரம் பழம் விழுது வந்தது அப்படின்னா அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை 1.5 கப்புனா 1.5 கப்பு வெல்லம். ஸோ நீங்கள் அரைச்ச விழுதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெல்லம் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நேந்திரம் பழம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுறேன், கரையட்டும். பாருங்கள், நல்ல பழுத்த பழமாக இருந்ததுனால நல்லா வெந்துடுதேன். நான் வந்து ஒன்றும் பாதியமாக அப்படி கரண்டிலேயே மசிச்சிட்டேன். நீங்கள் வந்து நல்லா நைஸாகவும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சாலும் அந்த வாயில் ஆப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த பழம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வெல்லம் வந்து கரைஞ்சிடுத்து. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதங்கணும். ஸோ அது 2 பழமும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பழமும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போது 2வது பால் விட்டுக்கலாம். நம்ம 2வது பால் விட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். நான் வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்குறேன். தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கொதிச்செடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும்னு கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்க்கணும். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு, அதாவது முதல் பாலை சேர்த்துட்டு அப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நேந்திரம் பழம் பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறியும் முருங்கைக்காய் சாம்பாரும் நம்ம பண்ணிடலாம்.
கடாய் வச்சுருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து வாழைத்தண்டு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஊற வச்ச பாசிப்பருப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பாசிப்பருப்பும் வெந்துடுத்து. நம்ம வந்து வாழைத்தண்டு கட் பண்ணியிருக்கோம், ஒரு பாதி கட் பண்ணிட்டேன், அதை போட்டுடுறேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு பாத்திரம் இது எண்ணெய் விட்டுருந்தேன், நல்லெண்ணெய் விட்டுருந்தேன், அதுவும் காஞ்செடுத்து தாளிச்சிடலாம். 2 வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், ஒரே ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுறேன், முருங்கைக்காய் வேகட்டும். வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு எப்பயுமே உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மூடி வச்சுருவோம், வேகட்டும். வாழைத்தண்டு வெந்துடுத்து நல்லா. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். அதை உரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் முருங்கைக்காயும் வெந்தெடுத்து, முருங்கைக்காயும் வெந்தெடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். தேவையான உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் நான் போடுறேன். ஸோ உங்களோட சாம்பார் பொடி காரம் எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பொடி புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்ந்து கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து ஸோ ஆஃப் பண்ணிடல. மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. நேந்திரப்பழம் பாயசம், அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி. நேந்திரப்பழம் பாயசம் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம நேந்திரப்பழம் பாயசம் பண்ணதே வந்து இவனுக்காக தான். இவன் வந்து எங்களோட நெய்பர். இவன் பேர் வந்து சஞ்சய். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மாஸ்க் இருக்கிறான். அப்போ தான் தெரியும் பேஸ். ஸோ இவனுக்கு பர்த்டே, அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக உனக்காக தான் இன்றைக்கி நேந்திரப்பழம் பாயசம். தேங்க்யூ. இப்போ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நிச்சயமா. எல்லாருமே வந்து குழந்தைய கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க. கமெண்ட்ல கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க. என் பேர் வந்து சஞ்சய். சுடுதா? இல்ல இல்ல. மெதுவா குடிடா. மெதுவா குடி, அர்ஜென்ட் இல்ல. சூடு சூடு மெதுவா. சூப்பரா இருக்கு. ஓ டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கா. வெரி குட்ரா. நல்லா இருக்கா? உட்காந்தே குடிக்கலாம். வா மெதுவா மெதுவா, அர்ஜென்ட் இல்லை. ஓகே, நான் அந்த பக்கம் உட்காந்தாலும் சரி, இங்கே உட்காந்து மெதுவா மெதுவா. உனக்கு வடை பிடிக்கும்னு தெரியும்டா. சரி வடை பண்ணலான்னு பார்த்தேன். காலையில் டைம் இல்லையா, அதனால தான் வெறும் ஃபர்ஸ்ட் பாயசம் மட்டும். உனக்கு வடை பிடிக்கும் தானே? பிடிக்குமே. ஸ்வீட் இருக்கடா? ஆ ஸ்வீட் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூடா. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சஞ்சய் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பலாப்பழத்தில் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 சொலை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் தேன் விட்டுக்கலாம்.
தேன் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இது காய்ச்சி ஆறுன பால் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பலாப்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுது. சர்வ் பண்ணிடலாம். இந்த பலாக்கொட்டையில் நான் வந்து வடை பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 10 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். அதில் அந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு தோல் அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் தோலும் எடுக்கணும். நம்ம வேக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரௌன் தோல் ஈஸியாக வந்துடும். ஸோ இதை வந்து தோலை எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டிடலாம். பலாக்கொட்டையில் மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த சிகப்பு தோல் தான் இருக்குது. இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் மட்டும் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக கொஞ்சம் உப்பு, தண்ணி. இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு போடுங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு போகிறேன். பலாக்கொட்டையை வேக வச்சுருந்தோமா, அதில் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை மட்டும் எடுத்துடலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி நம்ம வந்து வடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது கடலைப்பருப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வேக வச்ச பலாக்கொட்டையை முதல்ல அரைச்சிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி முதலையே அரைச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள், ஒட்டுற மாதிரி இருக்குல்ல, அதனால் அதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டுருவோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். ஏன்னா 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு தேவையான உப்பு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. குறைன்னு அரைச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பருப்பையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இதுவும் குறைன்னு அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுத்து பாருங்கள். மாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வடை வந்து ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய பலாக்கொட்டை போட்ட வடை வந்து ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. நேந்திரம் பழம் பாயசம் வந்து ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பலாப்பழம் மில்க் ஷேக்கும்
ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு கண்டிப்பாக வெளியில் போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ், ஒரு காஃபி டீயோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.